கோதுமை மாவில் செஞ்ச மினி பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூல் ஸ்நாக் பாக்ஸ்க்கு நான் மினி பர்கர் தான் செஞ்சுருந்தேன். இப்போது நீங்கள் 1.5 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பால் 1/2 கப் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோ. உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நல்லா நீட் பண்ணிக்கலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா நீட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக பட்டர் தடவி நீங்கள் டக்கின் பண்ணி ஒரு பவுலில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் அது டபுள் த சைஸ் ஆகிடும். இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அது பாப்பா பண்ணுறா. நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வச்சிங்கன்னா ஒரு டபுள் த சைஸ் ஆகிடும். அது கேயோ இன்றைக்கி நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவரு தான் எல்லாமே ஆட் பண்ணது. நல்லா என்ஜாய் பண்ணார். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உள்ளே இறங்கிடும். இது நீங்கள் ஈக்குவல் போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஒரு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக வேணும். நான் பாப்பாவோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு அளவு பற்றணுன்ட்டு நான் சின்ன சின்னதாக ஒரு 8 பீசஸ் போட்டிருந்தேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா டபுள் தி சைஸ் ஆகிடும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பால் இல்லைன்னா எக்கோட அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஜஸ்ட் ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். அது பண்ணிட்ட பிறகு பிளாக் இல்லைனா வெள்ளை, இந்த 2 எள்ளு ரெண்டுமே கூட ஆட் பண்ணலாம். ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே சும்மா மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அவனில் 200 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் போதும். இது சின்னதுன்றதுனால 10 மினிட்ஸ் போதும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்புறம் பாருங்கள், சூப்பராக அழகாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும். நீங்கள் பட்டர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். மேஷ்டு பொட்டேட்டோஸில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, டர்மரிக் பவுடர், அப்புறமா கியூமின் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் கிரேட் பண்ணி வச்ச பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு பேனில் கீ போட்டுட்டு கொஞ்சமாக அந்த பொட்டேட்டோ பேட்டியை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பன் ஹாஃபாக கட் பண்ணி அவகேடோ நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். சும்மா ஜஸ்ட் மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். அப்புறமா ஸ்லைஸ்டு சீஸ் இருக்குல்ல, அது அதோட டாப் எல்லாத்துக்கும் மேலேயும் வச்சுட்டேன். அப்போ அந்த பொட்டேட்டோ பேட்டிஸும் அதுக்கு மேலே பொட்டேட்டோ பேட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறமா இன்னொரு அதோட டாப் லேயர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா டூத் பிக் இருந்தால் இன்சர்ட் பண்ணிவிடுங்க, அது விழாது. கோதுமை மாவில் செஞ்ச சீஸி பர்கர் ரெடி. இப்போ ஸ்நாக் பாக்ஸ்க்கு சாஸ் நானே வீட்டிலே ரெடி பண்ணேன். அப்புறமா 2 பர்கரும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வால்நட் ஆட் பண்ணேன். ஒரு 2 பீசஸ் போட்டிருந்தேன். ஸ்நாக் பாக்ஸ் ரெடி. பாப்பா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான்.